எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அதே வார்த்தை அப்படியே நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பிலிப்பு இயேசு கிட்ட கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இயேசு சொல்றாரு, என்ன பிலிப்பு, இவ்வளவு நாளா என் கூட இருக்கிற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு உனக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் பிதாவை காட்டுன்னு நீ சொல்றியே. அப்ப பிலிப்பு கேட்கிறான், உங்களை பார்த்துட்டா பிதாவை பார்த்த மாதிரியா? ஆமா, என்ன பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவருடைய தச்ச ரூபமாக அவருடைய சாயலாக தான் இந்த பூமியில இயேசு வெளிப்பட்டாரு. இயேசுவை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான். சோ அன்றைக்கு இயேசு இருந்தாரு, பிலிப்புக்கு சொன்னாரு, ஓகே. இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்க, யாரு வார்த்தையை பார்க்கிறாங்களோ அவங்க பிதாவை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவை பார்க்கிறவங்க பிதாவை பார்க்கிறாங்க. இப்ப இயேசு இல்ல, ஆனா இயேசு இந்த இடத்துல என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. ஏன்? வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அப்பனாக்க இயேசுவை கண்டாக பிதாவை பார்க்கலாம் சரீர ரூபத்துல. ஆனா வார்த்தையை பார்க்கும் பொழுது, வார்த்தைக்கு பார்க்கிறவன் எவனோ அவன் பிதாவை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், அதாவது ஒவ்வொரு பிக்சர், இந்த படம் வரைகிறாங்க பார்த்தீங்களா? அந்த படம் வரையும் பொழுது அந்த படத்தை வரையக்கூடியவங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த படத்தை வரைகிறாங்க அப்படின்னாக்க, ஒவ்வொரு டிராயிங் ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய திறன்மை என்ன அப்படின்னாக்க, அவனுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. என்னன்னாக்க, நீ எதை பார்க்கிறாயோ அதை அப்படியே வரைவது ஒரு முறை. இரண்டாவது, நீ வரைந்த ஒரு ஓவியத்தை மறுபடியும் இன்னொருவன் வரைய முடியாதபடிக்கு நீ என்றைக்கு வரைகிறாயோ அன்றுதான் நீ ஒரு சிறந்த ஓவியனாக மாறுகிறாய். ஹல்லேலூயா. அதனால ஒரு ஓவியன் படத்தை வரையும் பொழுது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும், அத்தனை கற்பனை திறனையும், அத்தனை நுணுக்கங்களையும் பயன்படுத்தி ஒரு படத்தை வரையும் பொழுது அவன் சொல்லுவான், இந்த படத்தை இந்த உலகத்துல வேற எவனும் வரைஞ்சிடக்கூடாதபடிக்கு அவ்வளவு நுணுக்கமான காரியங்களை வைத்து அந்த படங்களை வரைவானோ. அதே போல தேவன் வேத வசனங்களை எழுதி கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தார் அப்படின்னாக்க, இந்த வேத வசனத்தை தாண்டி நீங்கள் பிதாவை பார்க்க முடியாது. காரணம், பிதா வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தையில தன்னை முழுவதுமாக அவர் ஈல்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ஒரு 10 பேத்துக்கு சமையல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அட்டென்ஷன், 100 பேத்துக்கு சமையல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அட்டென்ஷன், ஒரு 1000 பேத்துக்கு 1,00,000 பேத்துக்கு சமையல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அட்டென்ஷன், தேசத்தினுடைய பிரதமர் வருகிறாரு அந்த விருந்துக்கு, அந்த விருந்தை சமைக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட அட்டென்ஷனோட இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு ஹை செக்யூரிட்டியோட, ஹை ஹைஜீனிக்கா அந்த உணவை எப்படி தயாரித்து அவன் கொடுப்பானோ அப்படியே கடவுள் வாக்கு தத்தங்களை எழுதி கொடுக்கும் பொழுது, யாரு ரமேஷா, டேவிட்டா, அவனுக்கு இது போதும்பா, அவன் சக்திக்கு, அவன் படிப்புக்கு, அவன் குடும்பம் இருக்கிற நிலைக்கு, அவனுக்கு இருக்கிற தகுதிக்கு இந்த வாக்குத்தத்தம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா எழுதி கொடுக்கல. அவனை பார்க்கும் பொழுது அவர் தன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தான் இந்த பூமியில இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவாரோ அப்படி மனிதன் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு வாக்கு தத்தங்களை தேவன் தன் இருதயத்திலிருந்து எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை படிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் அப்படியே அசையணும், உங்களுடைய கண்களை கண்ணீர் வரணும். அந்த வாக்கு தத்தங்களை படிக்கும் பொழுது, நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு மரமே அரிக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புல் அரிக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு மரமே அரிக்குது. ஏன் அப்படின்னாக்க, அவ்வளவு தேவன் எப்படி தன் பிள்ளைங்க இருக்கணும்ன்றது எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். புகழ்ச்சியில உயர்ந்திருக்கணுமா, கீர்த்தியில உயர்ந்திருக்கணுமா, மகிமையில உயர்ந்திருக்கணுமா, எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கணுமா. சிறந்து அப்படின்னா என்னங்க, எல்லாத்துலயும் டாப். ஹல்லேலூயா. ஆனா வாழ்க்கை இப்ப பார்த்தா எல்லாத்துலயும் பாட்டம் மாதிரி இருக்குது. எங்க போனாலும் கடைசி சீட்டு,
எங்க போனாலும் கடைசி ஆளு, எங்க போனாலும் கடைசியில தான் இருக்கிறோம். மிச்ச மீதி தான் நம்ம கிட்ட வருது, லெஃப்ட் ஓவர் தான் கைக்கு வருது, இருந்தா பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க இந்த வாக்கு தத்தத்தை பார்த்து, இந்த வாக்கு தத்தம் என் தேவன் நான் இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும், நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்ட்டு எப்ப நீங்க உள்ளத்துல மகிழ்ச்சியில பூரிப்போடு கூட வாக்கு தத்தங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களோ, சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆமா, காலையில எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தீங்க? சில காரியத்தை ஆராதனை வேலையில சொன்னேன். என்ன அப்படின்னாக்க, ஒரு மனுஷன் கண்ணாடிக்கு முன்பாக போய் நின்று கண்ணாடியில தன்னை பார்க்கிறான், பார்த்து தன்னை சரி செய்து கொள்ளுகிறான். தன் தலையை சரி செய்துக்கிறான், முகத்தை சரி செய்து கொள்ளுகிறான், தன் உடையை சரி செய்து கொள்ளுகிறான். அந்த கண்ணாடி காட்டுது, என்ன காட்டுதுனாக்க, இதெல்லாம் உங்ககிட்ட சரியில்லை, சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுதுல. அதே போலதான் இந்த வேத புத்தகம் என்னங்க, கண்ணாடி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காலை வேளையில் எழுந்து முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்த்த பிற்பாடு அவன் தன்னுடைய ஆவியை பார்க்கக்கூடிய கண்ணாடி அவன் ஒரு முறையாச்சும் காலையில பார்த்துடணும். இந்த கண்ணாடியை பார்த்துட்டானாக்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை இந்த வேதம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கண்ணாடியை பார்க்காம வெளியில போறனாலதான் போற வேலை காரியங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, முடியுமா முடியாதா, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா, நமக்கு கொடுப்பாங்களா, 10 கேட்க போறோமே 8 கிடைக்குமா, அட்லீஸ்ட் 6 வந்தாலும் பரவாயில்ல, மைண்ட்ல 1000 காரியங்கள் ஓடுகிறது. ஏன் தெரியுங்களா? உங்களை சரி பண்ணாம வெளியில போறீங்க. உங்களை எப்படி சரி பண்ணிக்கணும்? பைபிள் எடுத்து வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய், நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தையும் பொறுக்கத்தையும் உண்டாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுது கண்ணாடியில பாக்குறீங்க, ஓ நான் கீழே இருக்கக்கூடாது, நான் மேலதான் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறபடினால அதுதான் நானும் விரும்ப போறேன். நான் போகிற இடத்துல கீழே இருக்க மாட்டேன். என்னை கர்த்தர் அற்புத விதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் என்னை தேவன் மேலதான் வைப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு போனீங்கன்னாக்க நீங்க உங்களை சரி செய்து கொண்டு வெளியில போறீங்க அப்படின்னு அர்த்தம். மூணாவது ஒரு விஷயம் சொன்னேன், என்ன அப்படின்னாக்க, எப்படி ஒரு மனிதன் கண்ணாடியிலே தன் சுய முகத்தை பார்க்கிறானோ அப்படியே தேவன் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயமாகிய கண்ணாடியிலே தேவன் தன்னை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு பெஸ்டான இடம் அப்படின்னாக்க என்ன தெரியுங்களா? அது உங்களுடைய இருதயம். அதனாலதான் கடவுள் சொன்னாரு, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய அந்த இருதயத்திற்குள்ள ஒரு 6 அடி மனுஷன், அவனுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இருதயம் அப்படின்னாக்க மனது, ஆவிக்குரிய மனிதன், அந்த மனிதனுக்குள்ளே வந்து தேவன் வாழும்படி விரும்புகிறார். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறார் சார், எத்தனையோ கிரகங்களை படைச்சிருக்கிறார் சார், இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத காரியங்களை தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அங்கெல்லாம் போய் வாசம் பண்ண விருப்பம் இல்லாத தேவன் தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனுடைய இருதயத்திலே வந்து தேவன் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம், ரொம்ப அசௌகரியமா இருக்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல முடியும், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே வந்து உங்கள் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த தேவன் வந்து முன்னாடி நின்று உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய அவுட்டரை பார்க்கவே மாட்டார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். கடவுள் வந்து உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஒரு கண்ணாடி தேவனுக்கு முன்பாக, அந்த தேவன் அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது நீங்க தெரியக்கூடாது, உங்களுடைய இருதயம் அவருக்கு தெரியணும். அந்த இருதயத்துல என்ன இருக்கணும் அப்படின்னாக்க, அவருடைய வார்த்தைகள் இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தை அவரை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது, இரண்டும் மீட் பண்ணும் பொழுதுதான் நீங்கள் தேவ மனிதர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ஒவ்வொரு முறை கண்ணாடியை பார்க்கும் பொழுதும் சொல்லுங்க, நான் எப்படி இந்த கண்ணாடியில என் முகத்தை பார்க்கிறனோ அப்படியே என் தேவன் என்னை பார்க்கிறாரு. அவர் பார்க்கும் பொழுது என் முகத்தை பார்க்க மாட்டாரு, என் இருதயத்தை பார்ப்பாரு. என் இருதயத்துல என்ன பார்க்கிறாருனாக்க, இருதயத்துல அவருடைய வார்த்தை இருக்குதான்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இருதயத்துல வார்த்தையை தான் வைக்கணும். இருதயத்துல என்ன வைக்கணுங்க? ஆமா, இருதயத்துல வார்த்தையை வைக்கணும். இருதயத்துல தேவையில்லாததை வைக்கக்கூடாது, கவலையை வைக்கக்கூடாது, குழப்பத்தை வைக்கக்கூடாது, கண்ணீரை வைக்கக்கூடாது,
தேவையில்லாத யோசனைகளை வைக்கக்கூடாது. ஏன்? இந்த இருதயத்துல ஒரு சில ஏரியாவில் தான் கண்டெயின் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். எத்தனை பேர் வீட்டில் பீரோ வச்சிருக்கிறீங்க? நான் வச்சிருக்கிறேன். பீரோவில் ஓப்பன் பண்ணோன்னே பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு லாக்கர் வச்சுருப்பாங்க. அந்த லாக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சின்ன லாக்கர் கொடுத்துருக்காங்க. எதுக்குனாக்கா சீக்ரெட் லாக்கரா. அந்த சீக்ரெட் லாக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 புடவை வைக்கிற மாதிரி இடம் இருக்குமா? என்னங்க இருக்கும்? 4 டப்பா, சின்ன சின்ன நகை டப்பா வைக்கலாம். அதான் சீக்ரெட் லாக்கர். உங்களுடைய இருதயம் வந்து சீக்ரெட் லாக்கர் போல. இதுல குப்பையெல்லாம் வைக்க கூடாது. சில பேர் பீரோ வாங்கிடுவாங்க, சீக்ரெட் லாக்கருக்குள்ள என்ன வைக்கிறதுன்னு தெரியாது. சரி, ஏதாச்சும் காலியா இருக்கு, ஏதாச்சும் ஒன்று வைப்போம்னு சொல்லிட்டு பழைய துணி அது இதுன்னு எடுத்து உள்ள போட்டு அமுக்கி வச்சு லாக் பண்றது. சீக்ரெட் லாக்கர் எதுக்கு கொடுத்துருக்கானாக்கா விலை உயர்ந்த பொருட்களை வைக்கிறது இருக்கு. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய இருதயம் எதுக்குனாக்கா விலை உயர்ந்த காரியங்களை வைக்கிறதுக்கு தான் இருதயம். விலை உயர்ந்த காரியம் இந்த உலகத்துல எது? தேவனுடைய. ஆமா, அதான் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகள் மண் குகைகளை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அவருடைய வசனங்கள் பசும் பொன்னிலும் சிறந்ததாக இருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ள இருக்கும் என்றால் நான் சொல்றேன், உங்களால கீழே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மேல வந்துதான் தீருவீங்க. ஆசைப்பட்டது உங்க வாழ்க்கையில வந்து நடந்துதான் தீரும். நீங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை புஷ் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு நாளும் பேக் ஸ்லைட் ஆகவே மாட்டீங்க, பின்கா வரவே மாட்டீங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் டல்லு, வாயில வார்த்தை வராது. அப்படியே டல்லா இருந்தா கூட என்ன சொல்லுவீங்கன்னாக்க, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் என் தேவன் இன்னும் சிறப்பானதை என் வாழ்க்கையில செய்ய வைத்திருக்கிறார், அது கட்டாயமாக வந்து நடக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இதுதான் அந்த வார்த்தையினுடைய மேன்மை. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தைகளை கடந்து போகலாம். மார்க் 11:22-23 வாசிக்க கேட்போம். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு மனப்பாடமாச்சுன்னு தெரியல. கட்டாயம் மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஊழியக்காரையா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்ற அந்த வசனத்தை எடுத்து பேசும்பொழுது நிறைய பேருக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. தூக்கத்தை தட்டி எழுப்பின வசனம் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே போல இந்த மார்க் 11:22-23 சொல்றது, ஒரு மனுஷனை ஏன் கடவுள் சொல்லும்படி சொல்லுகிறாரு, சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, அதான் போன வாரத்துல பிரசங்கிச்சேன். வாக்கு தத்தங்களை புதைக்க கூடாது, வாக்கு தத்தங்களை விதைக்கணும். புதைச்சிட்டீங்க அப்படின்னாக்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்டு. விதைச்சிட்டீங்க அப்படின்னாக்க அது வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆளை போய் புதைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் அசௌகரியமா இருக்கும். அந்த மனுஷன் இல்லையே, போயிட்டாரு, நல்ல மனுஷன், பேசினாரு, கொண்டாரு, ஓகே, அடுத்த நாள் காலையில திருப்பி அதையவா பேசுவீங்க? அடுத்த வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காரியத்தை பண்ணணும், ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்? இறந்துட்டாரு, புதைச்சாச்சு, முடிஞ்சிச்சு காரியங்கள். ஆனால் உங்களுடைய வீட்டிலே ஒரு சின்ன செடியை ஒண்ணு வாங்கி மண்ணை போட்டு அந்த செடியை என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துல வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா செடியை விதைக்கிறீங்க. விதைச்ச நீங்க நைட்டு தூங்கிடுறீங்க. காலையில எந்திரிச்ச உடனேயே உங்களுடைய மனசுல என்ன தோணுனாக்க, நேற்று நைட்டு ஒரு செடி வச்சோமே, அது என்ன இருக்குன்னு ஓடி போய் பார்க்கலாம் அப்படின்னு எழுந்து போய் ஃபர்ஸ்ட் அந்த செடியை பாக்குறீங்க. அந்த செடி நீங்க வச்சதை விட கொஞ்சம் லைட்டா வளர்ந்துருக்குது. வளர்ந்துருக்கிறத பார்த்த உடனே உங்களுடைய மனசு என்ன ஆகுதுங்க? பூரிக்குது, சந்தோஷப்படுது. சே, நான் வச்ச செடி இந்த கொஞ்சம் மண்ணுல நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு என்ன பண்றீங்க? டப்பால தண்ணி எடுத்து செடிக்கு மேல தப்ப தப்பன்னு ஊத்த மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? செடிக்கு மேல எடுத்து அப்படியே லைட்டா அது மேல தண்ணி விடுவீங்க. தண்ணி பட்டு 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 அதுக்குள்ள இன்ஜின உடனே சொல்லுவீங்க, நீ ரொம்ப சூப்பரா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து பாக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகுது. கடவுள் சொல்றாரு, வாக்கு தத்தங்களும் அதுக்காக தான் நான் கொடுத்திருக்கிறேன். வாக்கு தத்தங்களை புதைச்சிடாதீங்க, வாக்கு தத்தங்களை விதைங்க. விதைத்த வாக்கு தத்தங்களுக்கு நீர் பாய்ச்சுங்க, அட்டென்ஷன் கொடுங்க, கவனம் செலுத்துங்க. அப்படி செலுத்தும் பொழுது அது உங்களுக்கு கட்டாயமாக வளர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, வாக்கு தத்தங்கள்னு டிசம்பர் 31 நைட்டு ஊழியக்கார் கொடுக்கிற வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு, இது வாழ்க்கையில் நடந்துரும் அப்படின்னு கொண்டு போய் அதை புதைச்சிட்டு புதைக்கிறது என்ன தெரியுங்களா? வீட்டுல ஆணி அடிச்சு மாட்டுறது. வீட்டுல ஆணி அடிச்சு எதை மாட்டுவாங்க? போட்டோவை மாட்டுவாங்க. ஏன் போட்டோவை மாட்டுறாங்க? இப்பெல்லாம் நம்ம போட்டோல மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்துல வந்துட்டு போட்டோன்னு மாட்டினாலே ஆள் என்ன பண்ணுங்க,
ரிப்பீட் அப்பீட் ஆனவங்க போட்டோவை தான் மாட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல. அப்பனாக்க அவர் போயிட்டாரு, இனிமேல் நேரா பார்க்க முடியாது, வேணா போட்டோல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சில பேர் அப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுத்தோன்னு சண்டை போட்டு வாங்குறது ஊழியக்காரர். ஐயா என்ன கொடுக்கலையா, கொடுக்குறோமா கொடுத்த வாங்கிட்டு போய் வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அடிச்சு மாட்டி விட்டு பாக்குறது அப்படியே நல்லா இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திருப்பி அடுத்த நாள் பார்ப்பாங்களா, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்களே கர்த்தர் செய்வான்னு எதிர்பார்ப்பாங்களா, இதை கர்த்தர் என் வாழ்க்கையில கட்டாயமா செய்வார்னு சொல்லுவாங்களா, இது என் வாழ்க்கையில் நடக்குன்னு எதிர்பார்ப்பாங்களா? ஹலோ, யாரும் பண்ண மாட்டாங்க. கொடுத்த அடுத்த வாரம் ஊழியக்காரர் கேட்கிறாரு, நம்முடைய சபையோட வாக்குத்தத்தம் என்ன? ஐயோ என்னடா இது, கேட்க கூடாத கேள்வியை கேட்டாரே போல அப்படியே தட்டு தடுமாறுறது. நான் சொல்லட்டுங்களா, நீங்க வாழ்க்கையில எதை வேணாலும் ரிலாக்ஸா பண்ணுங்க, கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் ஒரு நாள் ரிலாக்ஸா பண்ணிடாதீங்க. ஏசா அதுதான் பண்ணான். சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா என்னன்னா கடவுள் பாக்குறாரு. சேஷ்ட புத்திரம் பாகம்னா உனக்கு என்னன்னு தெரியல, அதனுடைய மேன்மை உனக்கு தெரியல, உயிருக்கு சாப்பாடு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அது ஈக்குவல்னு நினைக்கிறீல, அதனுடைய மேன்மை என்னன்னு காட்டவா, அதனுடைய மகிமை என்னன்னு காட்டவா, அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு காட்டவா அப்படின்னு சொல்லி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் யாரை நேசிப்பார்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரு கடவுளுடைய வார்த்தையை நேசிக்கிறாங்களோ அவங்களை கடவுள் கட்டாயமா நேசிப்பார். அல்லேலூயா. வேதத்துல லாசரு ஒருத்தர் இருந்தான், அவனை குறிச்சு வேதத்துல என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? இயேசு அதிகமாய் நேசித்த லாசரு மரித்து போனான். அந்த வார்த்தை என்ன ரொம்ப போட்டு உடைச்சிருச்சு. கடவுள் நேசிச்ச ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு அவர்கிட்டே சொல்றாங்க. அவர் சொல்றாரு அவன் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். அல்லேலூயா. சார், உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுனாக்க நீங்க மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் அவர் உங்களை தூக்குவாரு. நீங்கள் மரணத்தின் விளிம்பில இருந்தாலும் அந்த தேவன் உங்களை தேடி வருவாரு. நீங்க கல்லறைக்குள்ள போய் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தாலும் உங்களை வெளியில கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிற லாசரு என்ன பண்ணிருப்பான்? அவருடைய வார்த்தையை அன்பா கேட்டிருப்பான். இயேசு சொல்ற உபதேசங்களை கேட்டிருப்பான், அவருடைய வாக்குத்தத்தங்களை கேட்டிருப்பான், இயேசு சொன்ன காரியங்களை கேட்டு இயேசு மேல அவ்வளவு அன்பா இருந்தான். அந்த அன்பா இருந்தவன் மரித்து போனாலும் தேவன் உயிரோடு கூட கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. நீ என் வார்த்தையை நேசிச்ச அப்படின்னாக்க உன் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்கள், செத்து போயிருக்கிற காரியங்கள், இனி இது நடக்காதுன்னு நினைச்ச காரியங்களை கூட ஆண்டவர் உனக்காக மறுபடியும் அது ஜீவன் அடையும்படி செய்வார். ஹல்லேலூயா. உயிர் அடையும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே மரித்து போன, செத்து போன, அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்களை கூட இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மறந்து கூட போயிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் அவைகளை எல்லாம் உயிர்ப்படும்படி செய்ய போகிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அநேகர் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டு நகர வீதியில காணப்பட்டார்களாம். நான் சொல்றேன், நீங்க வார்த்தையை நம்புனீங்கனாக்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போயிருக்குதோ அதையெல்லாம் தேவன் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. ஆமா, இந்த தேவன் நல்லவர். இந்த வார்த்தையினுடைய உணர்வு உடையவர்களா இருங்க. நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்காக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னன்னாக்க, செழிப்பு செய்யும் வேலையோடு தொடர்புடையதல்ல, செழிப்பு பேசும் வார்த்தையோடு தொடர்புடையது. எத்தனை பேருக்கு செழிப்பு வேணும்? எத்தனை பேர் ஆசீர்வாதம் விரும்புறீங்க? நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் கடவுளுடைய ஆசீர்வதிக்கணும், என் வாயில ஆசீர்வதிக்கப்படணும், என் வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வீடு எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம ஒரு சின்ன தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றோம் அப்படின்னாக்க, என்னுடைய கடின உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணங்கள் தான் என் வாழ்க்கையை மேம்பட செய்யும் என்ற ஒரு தவறான காரியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டானுங்க, நம்முடைய மைண்ட்ல விதைச்சிட்டான். அதான் சொன்னேன் நானு, பிசாசு பொய்யனும் திருடனுமாக இருக்கிறான். அவன் ஒரு பொய்ய சொல்லுவான், அந்த பொய்யை நம்பிட்டீங்கன்னாக்க உங்ககிட்ட இருக்கிறத திருடிடுவான். நீங்க சுகவீனமா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவான். ஆமா, நான் சுகவீனமா இருக்கிறது போல தோணுது. சொன்ன உடனே உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் என்ன பண்ணிடுவான்? திருடிடுவான். அடுத்து சொல்லுவான், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறியா? கடினமா உல, நைட்டு மகன் வேலை பாரு, சிறுக சிறுக சேர்த்து வை,
முடியும். கடினமா உழைக்க உழைக்கத்தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் அப்படின்ற பொய்ய வந்து உங்களுடைய காதுகள்ல சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னாக்க, அண்ணாமலை படத்துல வர்ற மாதிரி பால்கோவா அது இது என்னென்னமோ செஞ்சு கிஞ்சு இப்படி போட்டு அப்படி போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எப்படினாலும் வாழ்க்கையில முன்னேறலாம். ஊறுகாய் போடலாம், சப்பாத்தி போடலாம், காய்கறி போடலாம், அவுள் போடலாம், என்னென்னமோ யோசிக்கிறீங்க. யோசிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளிடுறான். எதுக்குள்ள தள்ளிடுறான்? ஹார்ட் ஒர்க்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ள தள்ளிடுறான். அந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்ற காரியங்களுடைய வாழ்க்கையில் வந்து வேலை செய்யாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? செழிப்பு செய்யும் வேலையோடு தொடர்புடையதல்ல, செழிப்பு பேசும் வார்த்தையோடு. வேதம் சொல்லுது மரணமும் ஜீவனும். அந்த மரணம் ஜீவன்ற வார்த்தைக்கு ஆல்டர்னேட் வார்த்தை என்ன கொடுக்குறாங்கன்னாக்க, ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சார், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுடைய உயர்வு தேவனுடைய வார்த்தையோடு கூட தொடர்புடையது. இதை முதல்ல நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். பிக்ஸ் பண்ண பிற்பாடு தான் நீங்கள் செய்கிற சிறிய வேலைகளை கூட தேவன் சிறப்பிக்க கூடியவராக இருக்கிறார். நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்து சிறுக சிறுக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு ஒரு 10,000 ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனா அந்த ஒரு வருஷம் நீங்க கடவுளை நம்பி விசுவாசித்து கடவுளுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் செய்கிற வேலைகளை தேவன் சிறப்பித்து அதன் மூலமாய் உங்களுக்கு பல லட்சங்களை தேவன் வரும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? பிசாசுக்கு தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். வாக்கு தத்தத்தை நம்பிட்டாங்க, வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில உயர ஆரம்பிச்சிருவாங்க. அதை மட்டும் செய்ய விடக்கூடாது. அவங்கள கடினமான வேலைகளுக்கு தள்ளு. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இருந்து சூரியன் அஸ்தமான பிற்பாடு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து நான் சேர்த்து வச்சாதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது நாங்க நிறைவா சம்பாதிச்சோம், ஆனா பொத்தலான பையில போட்டோம். இப்ப பார்த்தா ஒண்ணுமே எங்க வாழ்க்கையில இல்ல. ஓடுற மாதிரி தெரியுது, சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது, பணங்கள் கையில வர்ற மாதிரி தெரியுது, ஆனாலும் கையில நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது தெரியுங்களா? உங்ககிட்ட வார்த்தை இல்ல. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கடவுளுடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தக்க வைக்க கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தக்க வைக்கிறது அப்படின்னாக்க கண்டெயின் பண்றது, ஹோல்டு பண்றது. இப்போ எப்படி சொல்றதுனாக்க, ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்ல பூரா ஓட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஃபுல்லா ஓட்டை. பக்கெட் சூப்பரா இருக்குது, வெளியில இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கும். ஆனா பக்கெட்டுக்குள்ள கீழே ஃபுல்லா என்னங்க இருக்கு? சின்ன 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 ஓட்டையா இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஓட்டை, புடி ஓட்டையா இருக்குது. நீங்க பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறீங்க, கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறீங்க நைட்டு. அடுத்த நாள் காலையில போய் பாக்குறீங்க, அந்த பக்கெட்ல இருந்த தண்ணி ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னாக்க ட்ரெயின் ஆகி காலி டப்பாவா இருக்குது. யோசிக்கிறீங்க, நைட்டு தானே ஃபுல்லா பிடிச்சி வச்சோம், என்ன அதுக்குள்ள தண்ணி காலி ஆயிடுச்சு, என்னன்னு பக்கெட் எடுத்து தூக்கி பாக்குறீங்க. தூக்கி பார்த்தா பக்கெட்டுக்கு கீழே கண்ணுக்கு தெரியாம பொடி 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 ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை என்ன பண்ணுதுனாக்க தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்கி பிரஷர்ல தண்ணியை வெளியே வாங்கி வெளியே தள்ளிடுது. இப்ப அந்த வாளி எப்படிப்பட்ட வாளியா இருக்குனாக்க, நிரம்பி இருந்த வாளி இப்ப காலியான வாளியா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்க, அந்த ஓட்ட வாளியை திருப்பி போட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்து, இப்பெல்லாம் வாளியை டக்கு டக்குன்னு மாத்திடுறோம். என்ன ஓட்டையாச்சு தூக்கி போட்டு வேற வாங்க போ. அப்பெல்லாம் அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அந்த வாளியை வச்சு ஒரு சரித்திரமே சொல்லுவாங்க. இது எங்க பாட்டி யூஸ் பண்ண வாளியாக்கும், எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு போனாங்க, எங்க அம்மா யூஸ் பண்ணும்போது அது ஓட்டையாயிடுச்சு, அப்புறம் அவங்க மருமகளுக்கு கொடுத்தாங்க. வாளிக்கு இவ்வளவு பெரிய கதையாங்க? ஆமா, என்ன சொல்றீங்க நீங்க, இது எங்களுடைய பரம்பரை சொத்துன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வாளியை திருப்பி போட்டு அதுக்கு பேஸ்ட்டை தேய்ச்சி அதை ஃபுல்லா தடவி விட்டு நல்லா வெயில்ல காய வச்சு அப்புறம் திருப்பி அதுல தண்ணி ஊத்தும் பொழுது ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த வாளியில இருந்து போகாது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை தக்க வைக்கக்கூடிய காரியம் தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை விட எப்படி சிம்பிளா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னாக்கா நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் ஓட்டையா போய்கிட்டே தான் இருக்கும். கற்பூரத்தை வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடும் அது? ஆமா, கரைஞ்சு போயிடும். காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அதே போல சில பேர் கடினமா உழைச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சு அந்த பணத்தை பார்க்கும் பொழுது அப்பாடா அப்படின்வாங்க. இவங்க சொல்றதுக்குள்ள ஒரு செலவு வந்திருக்கும். ஐயோ
இப்பதான் கஷ்டப்பட்டு சேர்த்து அதுக்குள்ள செலவாயிடுச்சு, அந்த செலவுக்கு போயிடும். திருப்பி பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே இல்லை, காலியா இருக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வார்த்தை இல்லை அப்படின்னாக்க கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். வார்த்தை இருந்துச்சு அப்படின்னாக்க பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, பிள்ளைங்களுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் அநேக ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருந்தாலும் பிள்ளைகள் ஆஸ்தியின் மேல் கவனம் உள்ளவர்களாக அல்ல, தன் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருந்தார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கற்பூரம் எப்படி கரைஞ்சு கரைஞ்சு கம்மியாகுதோ அதே போல ஆசீர்வாதம், ஆஸ்தி உங்க வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுனாக்க ஒவ்வொரு நாளும் அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அது மாத்திரம் கிடையாது, வசனத்தை எடுத்து வாசிங்க, அதுல இருந்து போகலாம். நீதிமொழிகள் 10:22. நன்றி தகப்பனே. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கூட்டார். வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். சோ நீங்க கேட்கலாம், என்னங்க உலகத்தான ஆசீர்வாதம் இருக்கானுங்க, எப்படி எப்படியே சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா லட்ச லட்சமா. அம்பானி ஒரு கல்யாணம் பண்றாரு, கல்யாணமா என்னன்னே தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு பல மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ரீ வெட்டு, ரிசப்ஷன் அப்படின்றானுங்க, மேரேஜ்ன்றாங்க, கல்யாணத்தை முன்கூட்டியே பண்ற ரிகர்சல்ன்றாங்க, என்னென்னமோ பேர் வச்சுக்கிறானுங்க அவங்க இஷ்டத்துக்கு. நம்ம கல்யாணம் அப்படின்றத ஒருவேளை சாப்பாடோட முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அதுக்கு மேல பட்ஜெட் இல்ல. அவன் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு மேல உலகத்துல இருக்கிற எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிடுறான். எல்லா குத்துச்சண்டைக்காரனை கூப்பிடுறான், டான்ஸ் ஆடுன கூப்பிடுறான், பாட்டு பாடுன கூப்பிடுறான், படகோட்டுன கூப்பிடுறான், பல்லாங்குழி விளையாடுறவனை கூப்பிடுறான், குப்பை வாரவனுக்கும் கூப்பிடுறான். என்னதாண்டா அவனுக்கு ஆச்சு அப்படின்னாக்க, என் பையனுக்கு திருமணம் பண்றேன், நான் எல்லாத்தையும் எப்படி காட்டணும், சிறப்பா காட்டணும், சம்பாரிச்ச பிளாக்ல சம்பாரிச்ச எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்துறான். கவர்மெண்ட் பாக்குறாங்க, சரி எப்படியோ நாட்டுல செலவு பண்ணி பண புழக்கங்கள் உண்டாகி மக்கள் பக்கத்துல போய் பணங்கள் சேர்ந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு பணங்களை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, அவனை காட்டிலும் அவனை விட உயரமாய் போகக்கூடிய விதத்திலே கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய கரத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள்ள வெந்திருச்சு அப்படின்னாக்க, அந்த அம்பானி கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை காட்டிலும் அதிகமான சொத்தை நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதை தான் தேவன் விரும்புகிறாரு. காட்டு புஷ்பத்திற்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டு புஷ்பம் அப்படின்னாக்க உலகத்தான பார்த்து சொல்றாரு, அவனே இவ்வளவு கிராண்டா, இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு ரிச்சா இருப்பான் அப்படின்னாக்க நீ என்னுடைய புள்ளடா. ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு தலையின் மேல கை வச்சு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னாக்க நான் சொல்றேன், உங்களை யாருனாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களை விட சிறப்பா படிக்கக்கூடிய பிள்ளைகள் வேற எவரும் இருக்க முடியாது. படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும், கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறபடியினால நான் மிகவும் சிறந்த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா என்னை ஆண்டவர் வரும்படி செய்வார். எத்தனை பசங்க சொல்றீங்க? என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, எப்படியோ சேர்ந்துட்டேன் காலேஜ்ல, எப்படியோ ஒப்பேத்தி எதையோ பாஸ் பண்ணி எப்படியாச்சும் முடிச்சுட்டேனாக்க, ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா டைம்ல ஒரு பையன் போட்டிருக்கான், 2020 கொரோனா வந்துச்சுல, கொரோனா வந்தபோது ஒரு பையன் போட்டிருக்கான் போஸ்ட். என்ன போட்டிருக்கானாக்க, அந்த வருஷம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டாங்க பசங்களை, ஸ்கூலுக்கு போகாம எல்லாம் பாஸ். அதுல லக்கியஸ்ட் பர்சன் யார் தெரியுங்களா? ஆமா, என்னுடைய பொண்ணு 10th எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எழுதாமையே பாஸ்.
படிக்காம ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி அவங்க நல்லா படிச்சாங்க, டியூஷனுக்கு போய் படிச்சாங்க, நைட்டும் பகலும் படிச்சாங்க, எல்லாம் படிச்சு கூட எக்ஸாம் எழுதவே முடியல. எழுத முடியாமையே அவங்கள பாஸ் பண்ண முடிய வச்சாங்க. அப்ப மனைவி ஜெபம் பண்ணாங்க, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்னு பார்த்தாக்க எக்ஸாமே நடத்தாம விட்டாங்களே பாவி பயிலுங்க. சரி, கத்தர் நல்லவர், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு படிச்சுட்டே இருக்கும் பொழுது டிப்ளமா சேர்ந்தாங்க. டிப்ளமால பார்த்தா ஃபர்ஸ்ட் 1 இயர் கொரோனாலேயே போகுது, அப்படியே ஆன்லைன் கிளாஸ் அப்படியே போச்சு. 2வது வருஷம் 3வது வருஷம் முடிச்சாங்க. காலேஜ்லயே கடவுள் என்ன பண்ணானாக்கா ஃபர்ஸ்ட் ஒருபடி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் பாக்குறாரு, இது நடக்கல அப்படின்றதுனால நீ கவலைப்படுறியா? இது நடந்து அது நடக்கலன்னா நீ ரொம்ப கவலைப்படுவ. இது நடக்கலன்னா பிரச்சனை இல்ல, உனக்கு அதை நான் பெஸ்டா வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், படிக்கிற பசங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, கடவுள் என் கூட இருக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களாப்பா? சொல்லணும். டெய்லி காலைல எந்திரிச்சு ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறபடினால நான் ஃபர்ஸ்ட் வருவேன் ஆண்டவரே. சொல்லும் பொழுது வாய் கூசும், நாக்கெல்லாம் அப்படியே உளரும். ஏன்? நம்ம படிக்கிற லட்சணத்துக்கு, நம்ம படிக்கிற படிப்புக்கு பாஸ் ஆனாலே போதும், நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம் நினைக்கிறோமே. எப்ப அந்த நினைவு வருது பார்த்தீங்களா? எப்போ ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அசௌகரியமா இருக்குதோ, நான் சொல்றேன், அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. ஆமா, வேலை செய்யறேன், வருமானம் எனக்கு வருமானம் தெரியலையே. வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று போட்டிருக்கிறபடினாலே நான் செய்கிற வேலையை வைத்து நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, வேதத்தில் எடுத்து வரிச்சு பாருங்க. தாவீதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது ராஜாவாகிறதுக்கு? யோசேப்புக்கு என்ன தகுதி இருக்குது எகிப்தினுடைய உயர்ந்த மனுஷனாய் மாறுவதற்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். தகுதி இல்லாத மனிதர்கள் தான் தகுதியான மனிதர்களாய் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். சில பேர் யோசனை, கடவுள் நம்ம மேல ஆசீர்வச்சிருப்பாரா, கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குமா, நம்ம அதுக்கு தகுதியா, அப்படிலாம் ஒரு நாள் யோசிக்க கூடாது. உங்க தகுதியின்படி கடவுள் கொடுத்தாருனாக்கா 5 நயா பைசா கூட கொடுக்க மாட்டாரு. ஆமா, 5 நயா பைசா கூட உங்க தகுதியின்படி வராது. ஆனா அவருடைய கிருபையின்படி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்க காலையில எழுந்தபோது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, என் மனைவி மேல, என் கணவர் மேல, என் பிள்ளைகள் மேல, என் வீட்டின் மேல, என் வேலையின் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமா, சொல் வாக்கு நிலையான செல்வாக்கை கொடுக்கும். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? சொல் வாக்கு நிலையான செல்வாக்கை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல் வாக்கு அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, நாம் சொல்லுகிற வார்த்தைகள் 2 இருக்குது. ஒன்னு நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், இன்னொன்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். இப்போ நான் இங்க இருந்து ஊழியக்காரன் ஸ்தானத்துல இந்த இடத்துல இருந்து கடவுள் என் மூலமாக உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உங்ககிட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல சொல்றாரு. சொல்லும் பொழுது அதை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அப்படிதான் அது உங்க வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக. ஆமா, படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, உங்களை விட பெஸ்டான ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ்ல வேற யாருமே கிடையாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க அப்படின்னு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அந்த குழந்தை மிகவும் ரொம்ப மோசமான குழந்தையா, பின்தங்கின குழந்தையா, குறைவான மார்க் எடுக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை, அந்த பையன், அந்த மாணவன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு கடவுளுடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், நான் ஆமென் என்று சொல்லி ரிசீவ் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதம் அப்படின்னாக்க ஒரு பையனை பிடிச்சி தலையில வச்சு ஒரு நாள் முழுக்க இயேசு நாமத்தினால ஞானம் ஞானம் ஞானம், அறிவு அறிவு, புத்தி 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 அப்படின்னு சொல்லி அமுக்கி 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 அவனுக்குள்ள ஞானம் அறிவு புத்தியை புகட்டினாலும் ஒண்ணு கூட உள்ள போகாது. ஹலோ, பந்து இருக்குல்ல, பந்து பால், அதை கடலுக்கு எடுத்துட்டு போயிட்டு தண்ணீருக்கு எடுத்துட்டு போயிட்டு என்னதான் நீங்க அமுக்குனாலும் அது என்னதான் வரும் சொல்லுங்க, மேலதான் வரும். ஏன்? நீங்க அமுக்குறனால சில பேர் என்ன நினைச்சுக்கிறானாக்கா, அமுக்குனா காரியம் நடந்துரும், அமுக்குனா காரியம் நடக்காது, அமைதியா இருந்தா காரியம் நடந்துரும்.
அமுக்குனா காரியம் நடக்காது, அமைதியா இருந்தா காரியம் நடந்துரும். அமைதியா இருக்கிறது என்ன? பிள்ளைங்களை போட்டு கசக்க கூடாது. அப்படி இப்படி அப்படி செய் அப்படி பண்ணு. வார்த்தையை சொல்லுங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பையன்டா. உன் மேல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொல்றேன், நீ சிறப்பான ஒரு மாணவனா வருவ. நீ சிறப்பான ஒரு பிள்ளையா வருவ. உன் பள்ளியில சிறந்த ஒரு மனிதனா மாணவனாய் நீ மாறி உன் பள்ளிக்கே உன் கல்லூரிக்கே உன்னாலதான் பெருமை வரும் அப்படின்னு என்னைக்காச்சும் பிள்ளைகளை பார்த்து அம்மா அப்பா பேசியிருக்கீங்களா? சொல்லி இருக்கீங்களா? வாழை சுருட்டிக்கிட்டு இரு, அங்க போய் கோக்கு மக்கத்தனம் பண்றது, அங்க போய் டிமிக்கி கொடுக்கறது, இவனுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி அனுப்புறது அவனுக்கு. ஓ இப்படிலாம் கூட பண்ணலாமா? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், காலேஜுக்கு போறியா ஸ்கூலுக்கு போறியான்னு. அப்படியே போயிட்டு ரைட்ல திரும்பி வேற எங்கேயாச்சும் போறத பார்த்தேன், அவன் யோசிப்பாங்க, டெய்லி ஒழுங்கா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ரைட்ல திரும்பணும் அங்க என்ன இருக்குது, அன்னைக்கு தான் ரைட்டு திரும்புவான். நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க உங்க பசங்களுக்கு. நான் சொல்றேன், பசங்களை பார்த்து சொல்லுங்க, உன் கூட கடவுள் இருக்கிறாரா, நீ கடவுளுடைய பிள்ளடா, நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வேலை காரியங்களை செய்வ, நீ மேல வருவ, உன்னை விட சிறப்பான ஒரு பிள்ளை உங்க பள்ளியில கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் பாரு, காலேஜ் முடிக்கும் பொழுது கடைசி நாள் நீ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுக்க போறாங்க. நானும் அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த இடத்துல அந்த மேடையில உங்க கூட நின்று நாங்க அவார்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுதுதான் அந்த குழந்தைக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகும். எங்க அம்மா இப்படி பேசுறாங்களே, கடவுளுடைய வாக்குத்தத்தம் இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாக்க, நான் கொஞ்சம் படிச்சா என்னால மேல வர முடியும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அதிகமா படிக்க ஆரம்பிப்பான். ஹலோ இருக்கீங்களா? ஆமா, பிளாஸ்க்ல டீ போட்டு வைக்கிறதுனால பசங்க படிக்க மாட்டாங்க. பையன் படிக்கிறான், டீ போட்டு பிளாஸ்க்ல வை, குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்குவான். நானும் செஞ்சிருக்கிறேன், பிளாஸ்க் நிறைய டீ போட்டு வச்சுட்டு மேரேஜ் ஆன பிற்பாடு காலேஜ் பண்ணேன். யோசிச்சு பாத்தீங்களா? எல்லா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க, ஆவுன்னு சொல்லுவாங்க, சண்டை காட்சி போகும், பாட்டு போகும், நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், பல்ல கடிக்கும், ஓ இது படிக்கணுமா வேண்டாமான்னு. ஆனா யோசிச்சு பார்த்தேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஸ்ட்ரகிள்கள் ஊடாய் படிக்காம இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு என் கம்பெனில வரக்கூடிய ப்ரொமோஷன் எனக்கு வந்திருக்காது. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த காரியங்களை சகித்து கொண்டு கர்த்தர் ஏதோ நோக்கத்துக்காக எனக்கு படிக்க வைக்கிறாரு, எதுக்கு என்ன படிக்க வைக்கிறாருன்னு தெரியல, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது, அப்ப படிச்சது என்னன்னு தெரியல, ஆனா என் லைஃப்ல அந்த ப்ரொமோஷன் வரும் பொழுது அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு முக்கியமான பார்ட் வகிக்குது. அன்னைக்கு மட்டும் அதை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா தூக்குறதுக்கான வாய்ப்புகளை இல்லாம இருந்திருக்கும். ஆனால் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவ்வளவு குடும்ப காரியங்கள், கடன் காரியங்கள், வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாத்துக்கும் கூட பசங்களாம் சின்ன சின்ன பசங்க, ஸ்வீட்டி இமான்லாம், அவங்க இருக்கும் பொழுது நான் காலேஜ் பண்ணேன். கரஸ்ல போய் படிச்சு எக்ஸாம்ஸ் எழுதி சாட்டர்டே சண்டே போய் முடிச்சு எல்லாம் படிச்சு முடிச்சு நான் யோசிச்சு பார்க்கிறேன், தேவன் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றை நம்மளை செய்யும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னாக்க, உங்களை அறியாமலே நீங்க சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் செய்றீங்கன்னு தெரியாது, ஆனால் செய்கிற செயல்களை தேவன் சிறப்பிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க ஒவ்வொருத்தர் மேலே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் இருக்குது. வசந்த எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ஒரே ஒரு நபரை காண்பித்து முடிக்க போகிறேன். ஆதியாகம புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நன்றி தகப்பனே. ஓ நன்றி 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 நன்றி. இந்த ஆதியாகமம் 27 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான், படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு. ஈசாக்குக்கு வயசான பொழுது அவன் தன்னுடைய மகனாகிய மூத்த மகனை கூப்பிடுறாரு, ஏசாவை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, நான் எந்த நாள்ல என் மரணம் வரும்னு தெரியாது, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறது, நீ வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் தான் இங்க வருது. எடுத்து வாசிங்க 27:1 இருந்து. ஈசாக்கு முதிர் வயதினார், அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாய் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன், ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லை எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து
நான் புசித்தும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 5ஆம் வசனம். ஈசாக்கு தன் குமாரன் ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். ஆமென், ஹல்லேலூயா. என்னை கவனிங்க, சில வசனங்களை மட்டும் அப்படியே வாசிச்சுட்டு கடந்து போகிறோம். அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஈசாக்குக்கு. அவளுக்கு 2 பசங்க, ஏசா யாக்கோபு. ஏசா வந்து மூத்தவன், யாக்கோபு வந்து இளையவன். எப்பயுமே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தான் பெஸ்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, எது ஒன்னா இருக்குதோ அதுக்கு அதிகமா அட்டென்ஷன் இருக்கும். 2க்கு அட்டென்ஷனு கம்மியா தான் இருக்கும். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, 100 பேர் ஓடுறாங்க. ஓடி வரும் பொழுது அந்த முதல் கோட்டை மிதிக்கிறான் பாத்தீங்களா, மிதிச்ச உடனே மைக்கு கேமரா யாருக்கிட்ட போகும்? ஆமா, ரெண்டாவது வந்து அவங்ககிட்ட போகுங்களா? அவங்ககிட்ட போகாது. முதல்ல வந்தான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட தான் போவாங்க. சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டேய் ஃபர்ஸ்டா மூச்சு விட்டுண்டா, மூச்சு விடாம ஓடி வந்திருக்கா போயிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க சார், எப்படி ஃபீல் பண்றீங்க? பைத்தியக்காரா, மூச்சு விட்டுக்கிறா, மூச்சு விடாம ஓடி வந்திருக்கிறா, எப்படி இருக்குன்றீங்க? ஏன் முதல்ல வந்துட்டான், ஃபர்ஸ்ட் வந்துட்டான். இப்ப எல்லா அட்டென்ஷனும் அவன் மேல போகுது. இந்த அட்டென்ஷன் அன்னையில இருந்து இப்படியே தான் இருந்திருக்குது. என்னைக்குமே மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக எது பெஸ்டா தெரியுதுனாக்க, யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்கதான் பெஸ்டா தெரியுறாங்க. ஆனா கடவுளுடைய பார்வையில் என்ன தெரியுங்களா, யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க பெஸ்ட்னு கடவுள் பார்க்க மாட்டாரு. எவன் லாஸ்டா வந்தாலும் தேவனை நம்பி இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை தான் தேவன் பெஸ்டா மாத்துவாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களுடைய சுய பலத்தினாலும் உங்களுடைய சுய சாமர்த்தியத்தினாலும் உங்களுடைய சுய பலனினாலும் ஓடி காரியங்களை செய்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒண்ணு தலை தூக்கும். என்ன அப்படின்னாக்க, செல்ஃப், சுயம், பெருமை வந்து நிற்கும். நான் அப்படின்னு சொல்ற அந்த காரியம் வந்து நிற்கும். கடைசியில் ஒருத்தர் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் கட்டி வச்சுங்களேன், நான் என்னால எல்லா முயற்சிகளும் பண்ணேன், அந்த கடவுள் சொல்றான் பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளை தேவன் கவனிக்க கூடியவராக இருக்கிறார். ஏசா மூத்த பையனா இருந்தபடினால ஈசாக்கு என்ன பண்றாருங்க, அவனை கூப்பிட்டு, எனக்கு வயசாயிடுச்சுடா, எப்ப மரணம் வரும்னு தெரியல, நீ எனக்காக வேட்டையாடி என்ன பண்றனாக்க ருசியில பதார்த்தங்களை சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும். என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு போட்டிருக்குல்ல, ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, கிவிங் யூ மை பிளெஸிங்ஸ், நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 2 இருக்குது. ஒண்ணு, ஒரு மனுஷனை உங்க வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறது ஒரு விதம். 2வது, உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறது ஒரு விதம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னாக்க இம்பார்டேஷன் அப்படின்னுவாங்க. இம்பார்டேஷன் அப்படின்னாக்க, எனக்கு என்ன இருக்குதோ அதை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறது. இயேசு சொன்னாரு, நான் போகிறது உங்களுக்கு, ஆமா நான் போனாதான் தேற்றவாளன் வருவார். அப்ப ஏசு என்ன சொல்றேன்னா, என் மேல ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் போன உடனே அந்த ஆவியானவர் உங்க எல்லாரும் மேலே வந்து இறங்கக்கூடியவராக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அப்போ ஒருத்தர் மேல இருக்கிறத எடுத்து இன்னொருத்தர் மேல வைக்கிறது தான் என்னங்க, இம்பார்டேஷன். அப்ப ஈசாக்கு என்ன சொல்றானாக்க, எங்க அப்பா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய ஆசீர்வாதங்கள் என் மேல வந்து தங்குச்சு. ஏன்னா கடவுள் சொல்றாரு, அதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசிச்சு பாருங்களேன், உங்களுடைய அப்பா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் அவன் ஆசீர்வதிச்சேன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா அந்த ஆசீர்வாதங்கள் உன் மேல வரும்னாரு. அப்படியே ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு மேல வந்துச்சு. இப்ப ஈசாக்கு சொல்றான், இது ஒரு ஆசீர்வாதம், இதை நான் வெறுமையா விட்டுட்டு போயிடக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை நான் டிரான்ஸ்பர் பண்ணணும். யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னாக்கா, மூத்த மகனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறாரு. மூத்த மகனை கூப்பிட்டு சொல்றாரு. சொல்லும் பொழுது ஒருத்தவங்க ஒட்டி கேட்டுட்டாங்க. ஹலோ, சில பேர் நினைக்கிறாங்க ஆண்களோட பெண்கள் தான் ஒட்டு கேட்கறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்கப்பா. ஆமா கரெக்ட். ஏன்னாக்கா ஆதி ஆகமத்துல இருந்து இந்த காரியங்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்ப என்ன சொல்றாங்க, ஜென்ஸுங்க பாத்தீங்கன்னாக்கா பெருசா அந்த கேட்கிற விஷயங்களை கவனம் செலுத்த மாட்டாங்க. வா ஏதோ பேசிட்டு போறாங்க விடு, கவனிருங்க என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தை சொன்னான்ல. ஜென்ஸுங்கெல்லாம் ரொம்ப வந்து வெகுலி டைப். நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இன்னொருத்த பக்கத்து இருக்கார வந்து கண்ணாபின்னா திட்டிட்டு போனா கூட சரி போய் தான் விடு, முட்டாப்ப ஏதோ பேசிட்டு போறான். லேடிஸுக்கு பாத்தீங்களா எப்படி அவன் பேசுவான், அவன் பேசுன வார்த்தை என் காதலுக்கு உன் காதலுக்கு கிடைச்சு. ஆமா நீங்க என்ன கேட்டீங்க, நான் கதவு கிட்ட போய் நின்று கேட்டேன், அவன் என்னதான் சொல்றான்னு கேட்டேன். ஏன் அந்த பழக்கம் எங்க இருந்து வந்திருக்கு? ஆமா ஆதியில இருந்து வருது. ரெபேக்காள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு, மூத்த மகன் ஆசீர்வதிக்க போகிறாரா,
நமக்கு ரொம்ப பிரியமானவன் 2வது மகனாச்சு, யாக்கோபாச்சு. இவனுக்கு ஃபர்ஸ்ட்ன்ற காரியமே கிடையாம போச்சு. அவன் ஃபர்ஸ்ட் வந்தபடினால இவனுக்கு எல்லாமே செகண்ட்ல கிடைக்குது. என் பொண்ணு பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஒரு கவுன் ஒன்று எடுத்தோம். பிரதிஷ்டை பண்றதுக்காக ஒரு சின்ன கவுன் எடுத்தோம், ஒயிட் கலர்ல. பிரதிஷ்டை பண்ணிட்டு பேர்லாம் வச்சாச்சு. ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையன் பிறந்தான். பையன் பிறந்த போது கொஞ்சம் டைட்டான ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கணுமா, இந்த கல்யாணத்துக்கு கோட் ஷூட் வாங்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைய பிரதிஷ்டை பண்ண போறான். ஆனாச்சு பரவாயில்ல, போய் நிப்பான் கோட் ஷூட் போட்டுட்டு. இவன் குழந்தை தானே இருக்கிறான், இவனை யாரு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய ட்ரெஸ்ஸையும் என் பையனுக்கு போட்டுட்டோம். போட்டு துண்டை போட்டு மூடி கொண்டு போய் பிரதிஷ்டை கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணும்போது ஊழியக்காரு பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சு நானும் ஒய்ஃபும் அப்பாடா யாரும் பார்க்கலன்னு. ஒரு ஆளுக்கு தெரியும் எங்களை குறிச்சு, இவங்க சிலுமிசம் பிடிச்ச ஆளுங்கன்னு தெரியும். நேரம் வந்து கொஞ்சம் மாதிரி துண்டை எடுத்துச்சு பாத்துங்க. பார்த்தோன்னே கவுனு போட்டுருக்கு குழந்தை. பார்த்துட்டு சொல்லுது, பிசினாரிகளா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை போட்டிருக்கீங்க குழந்தைக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாதா? நான் சொன்னேன், இருமா, குழந்தைய யார் பார்க்க போறோம், நாங்க தான் கையில வச்சிருக்க போறோம். நீ ஒன்ன மாதிரி வந்து எல்லாரும் வந்து துண்டு எடுத்துட்டு குழந்தைய பார்ப்பாங்களா? மோசே அந்த நாணர் பெட்டியில் இருக்கும் பொழுது பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று. எப்படி சொன்னாங்க? அந்த குழந்தைக்கு என்ன பண்ணப்பட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று. அதே மாதிரி துண்டு எடுத்து பார்த்துட்டு மூடிட்டு, கிருஷ்ணாதிகளா இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு பாத்துங்க. அந்த ஒரு நாளுக்கு, அந்த ஒரு நேரத்துக்கு, அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு துணி எடுத்து போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தையோட செகண்ட் குழந்தைக்கு போட்டு பிரதிஷ்டையை முடிச்சாச்சு. இன்னைக்கும் மலரும் நினைவுகளாக பச்சை பசேன்னு இருந்துகிட்டே இருக்குது. அதே போலதான் ஏசாக்கு வாங்குறதெல்லாம் யாருக்கு வந்துடும்? ஆமா, அவன் போடுறான் ட்ரெஸ். 2 பேரும் ஒரே ஆளுங்களை தான், 2 பேரும் ஒரே அளவு தான் க்ரோ. ஏன்னா ரெட்டை பிள்ளைங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க. ஆனா இவனுக்கு வாங்குற ட்ரெஸ் அவனுக்கு வருது. எல்லாத்துலயுமே இந்த பார்ஷியாலிட்டி வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். இதை பார்த்து 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 கசந்து போனவன் தான் யாக்கோபு. இவங்க அம்மா பாக்குறாங்க, இவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இவங்க அப்பாவுடைய ஆஸ்தி இவனுக்கு போனா கூட ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல இருக்குது, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல வர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தாய் என்ன பண்றாங்கன்னாக்க, அவனை கூப்பிட்டு யாக்கோபு கூப்பிட்டு சொல்றாங்க, அவங்க அண்ணன் வேட்டைக்கு போயிருக்காண்டா, வரதுக்குள்ள உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், நான் சமைச்சு கொடுத்துறேன், உங்க அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, போட்டுட்டு போயிட்டு உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாக்கோபு சொல்றான், என்னமா சொல்றீங்க, நான் போய் அண்ணன் இல்ல நான் தம்பின்னு கண்டுபிடிச்சிட்டாக்க அவர் என் மேல ஆசீர்வாதம் இல்லாம சாபத்தை சொல்லிட்டாருனாக்க என் சந்ததி எல்லாமே சாபத்துல போயிருமே. யோசிச்சு பாருங்க, வார்த்தையின் மேல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதான் சொல்றேன், சொல்லி சொந்த மக்கள் சொன்ன பாத்தீங்களா, வார்த்தையின் மேல எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்க எப்போ எதன் மேல கவனமா இருக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். எனக்கு கிடைக்காது, வராது, நடக்காதுன்றதுல கவனமா இருந்தீங்கன்னாக்கா கட்டாயமா வராது. கவலைப்படாதீங்க, தப்பி தவறி கூட வராது உங்க வாழ்க்கையில. ஆனா கட்டாயமே வாழ்க்கையில வரும். கத்தர் செய்வாரு, கத்தர் தருவாரு, கத்தர் கொடுப்பாரு, எனக்கு நடக்கும் அப்படின்றதுல கவனமா இருந்தீங்கன்னாக்கா அது உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். அப்ப ஏசா வேட்டையாட போயிட்டான். யாக்கோபுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுத்துட்டாங்க. யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்பொழுது சாப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டியதானே, என்னென்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்களேன். வசனத்தை எடுத்து வாசிங்க, 20ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இதனு உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். கேட்கிறாரு பாருங்க, டேய் இப்பதானே வேட்டைக்கு போன, அப்ப ஃபாஸ்ட் ஃபுட் கடை கூட கிடையாது, ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் இருந்ததோட சில்லி சிக்கனும் பீஃபும் கூட வாங்கி வந்து கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு கடையும் கிடையாது. போய் வேட்டையாடி கொன்னு அதை உரிச்சு அதை சுத்தம் பண்ணி சமைச்சு எடுத்துட்டு வரணுக்க ஒரு நார்மல் டைம் பிடிக்குமே, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி, சந்தேகத்தோட கேள்வி கேட்கிறார். ஏன் ஆசீர்வாதம் தப்பா நாளுக்கு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தார் ஈசாக்கு. பையன் கேட்கிறார், எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் பாக்குறான், அவன் சொல்றான், உம்முடைய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். கடவுள் பாக்குறாரு, டேய் பெரிய ஆளா இருப்ப போலடா, நீ முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு பார்த்திருக்கிறேன், ஆனா என்னையும் கூட அதுக்கு சாட்சியா கூப்பிட்டு பத்தியா. கடவுள் பாக்குறாரு, பரவாயில்ல விடு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரன் ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டே வா என்றான். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் சந்தேகம் போகல.
சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. பா எனக்கு சந்தேகமா இருக்குது, நீ பக்கத்துல வா, நான் உன்னை தடவி பார்க்கணும்ன்றான். அவன் பக்கத்துல போகிறான். பக்கத்துல போகும்போது அவங்க அம்மா பயங்கர உஷாரு. ஹலோ ஹalleluya, இருக்கீங்களா? வீட்டுல எல்லா வீட்லயும் பெண்களை விட ஆண்களை விட பெண்கள் தான் அவன் பயங்கர உஷாரா இருக்கிறாங்க. அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா என்னென்னலாம் கேள்வி கேட்பாரு, எப்படி அப்படிலாம் கார்னர் பண்ணுவார் எனக்கு தெரியும்டா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 15-16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன் இடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டியின் தோலை அவன் கைகளிலும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலையும் போட்டு, ஈசாக்கு எப்படிலாம் கேள்வி கேட்பாரு கண்டுபிடிப்பான்னு தெரிஞ்சு எல்லா ஏரியாவையும் அரெஸ்ட் பண்றாங்க, எல்லா ஓட்டையும் அடைக்கிறாங்க, அடைச்சிட்டு அனுப்புறாங்க. அவன் பாக்குறான், தடவி பாக்குறான். 22 வசனம் வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. பாருங்க, திருப்பியும் சந்தேகம் போகல. என்னடா அது சத்தம், வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏசாவனுடைய வாய்ஸ் மாதிரி தெரியல, யாக்கோபுடைய வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னாக்கா கண்ணு ஃபுல்லா மங்கிருச்சு, இருட்டாயிருச்சு, கண்ணு தெரியல. இப்போ அவர் கெஸ் பண்ணி தான் சில காரியங்களை பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப யாக்கோபை தடவை பார்த்து சொல்றாரு, சத்தம் யாக்கோபின் சத்தம் மாதிரி இருக்குது, ஆனா கையெல்லாம் தொட்டு பார்த்தா ஏசாவின் கைகள் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருக்கிறாரு. 23. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவனா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனா ஏசாதவனோ என்றான். அவன் நான் தான் என்றான். பாருங்க, திருப்பி சந்தேகத்து போல. பாருங்க, நான் ஏன் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு வார்த்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவரின் மேல் சொல்வதற்கு முன்பாக எவ்வளவு செக் பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்ப அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எவ்வளவு இம்பாக்ட் உள்ளதா இருக்கு பாருங்க. இம்பார்டேஷன், நான் சொன்ன பாத்தீங்களா, ஈசாக்கு பையனை கூப்பிட்டு நான் இப்படி இருப்பப்பா அப்படி இருப்பப்பா அப்படின்னு ஆசீர்வதிக்கிற சீன் கிடையாது. அவன் மேல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுத்து அவனுக்கு வைக்கிறது. டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இருதய அறுவை சிகிச்சை, இருதய மாற்று சிகிச்சை. அப்படின்னாக்கா ஒருத்தர் இருதயத்தை எடுத்துட்டு இன்னொரு இருதயத்தை எடுத்து அவங்களுக்குள்ள வைக்கிறது. அதே போலதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து என் பிள்ளையின் மேல வைக்கிறன்றது ரொம்பவும் சீரியஸான ஒரு விஷயம், சீரியஸான விஷயம். அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதிங்க. கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது இம்பார்டேஷன். அப்பனா இதை எடுத்து அவன் மேல வைக்கிறீங்க, வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த பிள்ளையின் மேல வைக்கிறீங்க. பிள்ளை ஒரு விதமா ரொம்ப டல்லா இருக்குதா, என் பிள்ளை ரொம்ப டல்லா இருக்குது, வாக்குத்தத்தங்களை எடுங்க, வாக்குத்தத்தங்களை எடுத்து வைங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த பிள்ளையின் மேல வையுங்க. நீ இயேசுவை போலவே இந்த பூமியில இயேசு வாழ்ந்த பொழுது ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் மனுஷ தயவிலும் அவர் விருத்தி அடைந்தது போல இந்த பிள்ளையும் விருத்தி அடையும். அல்லேலூயா. அதனாலதான் இம்பார்டேஷன், எடுத்து மேல வைக்கிறது, எடுத்து அந்த பிள்ளையின் மேல சொல்லும் பொழுது நீங்கள் வைக்கிறீர்கள். அடுத்த வசந்த வாசிங்க. 24. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக் அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் என்னை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ தான், உனக்கு எப்பறம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சுன்னு கேட்டாரு. கடவுள் தான் சீக்கிரம் கிடைக்க வச்சான்னு சொன்னா. அடுத்து சொல்றாரு, நீ பக்கத்துல வான்னு சொல்றாரு. சத்தம் ஏசாவின் சத்தமா இருக்குது, சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்குது. தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி தெரியறானே, நீ குமாரன் தானான்னு கேட்கிறாரு. செக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணிக்கிட்டே வருகிறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சு திராட்சை ரசமும் குடிச்சிட்டாரு. இப்பொழுதும் அவருக்குள்ள இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவன் ஏசா தானா என்று பார்க்கும்படி கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தர் மேல எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தகப்பன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறான்னு பாருங்களேன். ஆஸ்தியை கொடுக்கல. ஹலோ, இருக்கீங்களா? ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு ஆஸ்தியை கொடுக்கல, ஏசாவும் ஈசாக்கு கிட்ட ஆஸ்தியை கேட்கல. ஈசாக்கு எவ்வளவு பணக்காரன்னு வேதத்துல படிச்சு பாருங்க. அவங்க அப்பா சீமானா இருந்தாராம். அவங்க அப்பா சீமானாக்கா ஈசாக்கு எப்படிப்பட்ட சீமானா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்திருக்கு பாருங்க. ஆனா பசங்கள் ஆஸ்தியின் மேல் கவனம் வைக்கவில்லை, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் கவனமாக இருந்தார்கள். அல்லேலூயா.
நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, இது எல்லாம் ஆஸ்தி. இது எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமா கற்பூரம் போல கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது பாத்தீங்களா, இந்த ஆசீர்வாதம் பல தலைமுறைகளுக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்கு சொல்றாரு, பையன் வந்து முத்தம் செய்வான்டா, வந்து முத்தம் பண்றான், முத்தம் பண்ணணும்னு சொல்றாரு. கரெக்ட். இப்ப எனக்கு கான்பிடன்ட் ஆயிருச்சு, நான் தப்பான ஆளுக்கு என் ஆசீர்வாதத்தை எடுத்து வைக்கல, சரியான ஆளுக்கு தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வதிக்கிறாரு. வாசிங்க 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்துச்சு. இப்ப ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை யார் மேல தூக்கி வைக்க போறாரு? ஆமா, யாக்கோபு மேல வைக்க போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு? அந்த கடைசி வார்த்தைகள் தான் வந்து கன்க்ளூஷன். எப்பயுமே பைபிள்ல வாக்குத்தத்தங்களை படிக்கும் பொழுது ஆரம்பத்துல என்ன சொல்றாங்கன்னு கிடையாது, முடிவுல என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவனிக்கணும். முடிவுல என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? ஆதியாகமம் 12:3 எடுத்து வாசிச்சு பாருங்க. உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு சுமந்து கொண்டிருக்கிறான். இப்ப அவன் இந்த பூமியை விட்டு போகக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்க போறான்? தன்னுடைய மகனிடத்துல கொடுக்க போகிறான். இந்த ஆசீர்வாதங்கள் வெறும் வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதங்களை இம்பார்ட்டேஷன் அப்படின்னா தன் மேல் இருக்கக்கூடியதை எடுத்து தன் பிள்ளையின் மேல் வைக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த நாட்கள்ல ஆஸ்தியை காட்டிலும் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேன்மையாய் கருதினார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஆசீர்வாதம்ன்ற பேச்சுக்கு வார்த்தையே இல்லாம போச்சு. ஆசீர்வாதம்னாக்க அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி இருப்பேன்னு சொல்லு, அப்படி இருப்பேன்னு சொல்லு, நீ இப்படி இருப்ப, நீ குபேரன் மாதிரி இருப்ப, நீ ராஜா மாதிரி இருப்ப. குபேந்திரன் தானே உங்க பேரு? அது தப்பா சொல்றவர். நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்பான்னு அடிச்சு விடுறது ஆசீர்வாதத்தை. ஆனா அன்னைக்கு மக்கள் ஆசீர்வாதத்தை மிகவும் கவனமாய் கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாக்கோபு அழுங்காம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். சமைச்சது யாரு? உணவை. ஆமா. ட்ரெஸ் அண்ணன் எடுத்து போட்டுக்கிட்டாப்ல, மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அம்மா கொடுத்த சமையல கையில வாங்கி வச்சுக்கிட்டாரு. டிக் டிக் டிக்னு போய் டேபிள்ல வச்சாரு. டாடி டேக் யுவர் மீல். அவர் சாப்பிட்டாரு, பிளஸ் பண்ணாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அழுங்காம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். இப்ப அடுத்த ஒருத்தன் வர்றான். யாருங்க? அவன் அழுது ஆசீர்வாதத்தை வாங்குறான், கதறான், கண்ணீர் விடுறான். ஏன் தெரியுங்களா? சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அற்பமாய் அலட்சியமாய் எண்ணின பொழுது தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கோயில்ல வந்து உட்கார்ந்து ஊழியக்காரங்க பேசும் பொழுது வார்த்தைகளை மிகவும் கவனமாய் கையாண்டு அது வரும் பொழுது ஆமேன் என்று சொல்லி மனமாற அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில போய் செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். எதுக்கு கோயிலுக்கு வரேன்னு நினைக்கிறீங்க? அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கா? எதுக்கு கோயிலுக்கு வரேன்னு நினைக்கிறீங்க? பைபிள் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கா? எதுக்கு கோயிலுக்கு வரேன்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு வரலனாக்கா வீட்டுல இருந்தாக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது, வீட்டுல இருந்தாக்கா ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி தெரியுது. சில ஊழியக்காரர் சொன்னாரு, ஒழுங்கா அமாவாசை கூட்டத்துக்கு வந்துருங்க எல்லாரும். இல்ல உங்க வீட்டுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் துணிஞ்சிட்டாரு, என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாங்க, உட்காந்துட்டாரு வீட்டுல, வரமாட்டேன் அமாவாசை கூட்டத்துக்கு. டபான்னு பல்பு வெடிச்சிச்சு பாத்துங்க. சைக்கிள் வண்டிய ஓடி பைக் கோயில உட்காந்துட்டாரு. என்ன பண்ணுறது, லேட்டா வந்தீங்க? இல்லையா, நீங்க அமாவாசை கூட்டத்துக்கு வரலனாக்கா ஏதாச்சும் நடக்கும். நீங்க நான் என்னதான் நடக்குதுன்னு பாக்க வீட்டுல உட்காந்தேன். வீட்டுல உட்காந்து பல்பு டமான்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் பைக் எடுத்தான் ஓட்டம் பாருங்களேன். என்னைக்கு வந்தீங்க? சபையில இருந்து உட்காந்துட்டேன். சில பேர் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னாக்க, யாக்கோபு அழுகாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா அழுது பெற்றுக்கொண்டான், கண்ணீர் வடிச்சான். வசனத்தை வாசிங்களேன், 30ஆம் வசனம்.
ஈசாக் யாக்கோப்பை ஆசீர்வதித்து முடித்தபோது யாக்கோப்பு தன் தகப்பனார் ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரன் ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவன் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டை கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனார் ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஆமென், அல்லேலூயா. நான் ஆசீர்வதிச்சுட்டேன். ஆசீர்வாதத்தை திருப்ப கேன்சல் பண்ண, எடிட் பண்ண, ஆல்டர் பண்ண, அமெண்ட்மென்ட் பண்ண எதுவுமே முடியாது. இம்பார்ட்டேஷன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல, ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை எடுத்து யாக்கோபின் மேல வச்சாச்சு. சொல்றாரு, நான் ஆசீர்வதிச்சேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். இன்னும் ஸ்டாம்ப் போட்டு சீல் போடுறாரு. அவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தரம் எடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னு ஏசாவுடைய நிலைய பாருங்க. 34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி அலறின்னு வார்த்தை போட்டிருக்கீங்களா? அழுதுன்ற வார்த்தைக்கும் அலறின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அழுது அப்படின்னாக்க ஊசி போடுறதுக்கு முன்பாக லைட்டா குத்துனோன்னு அப்படின்றீங்க பாத்தீங்களா, லைட்டா அழுது கண்ணுல தண்ணி வரும். என் பையன் பிறந்திருக்கிறப்போ, பிறந்த அன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் ஊசி போட்டாங்க, வந்து தடுப்பூசி மாதிரி போட்டாங்க. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது. இவனுக்கு ஊசி போட்டு டாக்டர் பாக்குறாங்க, ஆனா குழந்தை கத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, டாக்டர் இந்த குழந்தை கத்தவே மாட்டேங்குது, ஆனா ஆக்டிவா இருக்கிறான். டாக்டர் சொன்னாங்க, பயப்படாதீங்க, இந்த குழந்தைக்கு என்ன அதிகமா இருக்கு, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. ஊசியை குத்துன உடனே வீர்னு கத்துற குழந்தைங்க மத்தியில ஊசியை குத்தி எடுத்தா கூட அவங்க யோசிக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு தான் ஊசியை போட்டவான். ஏன் அழுகவே இல்லையே? அலறி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுங்களா? நைட்ல ஏதோ கனவு காண்றீங்க, 15வது மாடியில இருந்து யாரோ உங்களை தள்ளி விடுற மாதிரி தபான்னு கீழே விழுந்தோன்னு கத்தி அலறி எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏசா ஈசாக்கு கிட்ட வந்து ஆசீர்வதிங்கன்னு சொன்னோன்னு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டானாப்பான்னு சொன்னா அலறான் அப்படின்னாக்க கதறான், கண்ணீர் விடுறான், அழுகுறான், புலம்புறான், வேதனையில துக்கத்துல அவனால ஒண்ணுமே அடக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினா கூட, கண்ணீர் விட்டு கதறினா கூட கடுகளவு கூட கசியாது. ஏன்? ஆசீர்வாதம் போயிருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க, 35 வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். 38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ன பண்ணாங்க? அழுகுறாங்க. வாலிப பையன் அழுகுறான், கதறான், என்னையும் ஆசீர்வதிங்கப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் உங்களிடத்துல இருக்கா, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அழுது புலம்பு கண்ணீர் வடிக்கிறான். மிச்சம் மீதி இருக்கிற ஆசீர்வாதத்தை தகப்பன் ஏசாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில சொல்லி சொந்தமாக்குங்கள்ன்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம்ல, சொல்றது எவ்வளவு முக்கியமானதுன்றது யோசிச்சு பாருங்க. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல இருந்துச்சு, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபு மேல வெந்துருச்சு. இம்பார்ட்டேஷன் மாறி டிரான்ஸ்பர் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ நீங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க என்னத்தை ஆசீர்வதிப்பீங்க? என்ன ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது? ஆபிரகாம கடவுள் ஆசீர்வதிச்சாரு, அது ஈசாக்கு கிட்ட வந்துச்சு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்துச்சு, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு இயேசு கிறிஸ்து வரைக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப என்னாச்சுனாக்க, நீங்க வந்து தேவனுடைய டைரக்டான ஆசீர்வாதத்தை பெறல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர் தெழுதலின் மூலமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது வேதத்தினுடைய அத்தனை வாக்கு தத்தத்திற்கும் உங்களை தேவன் சொந்தக்காரர்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் தான் அந்த வாக்கு தத்தம் தான் கிடையாது. நீங்கள் விரும்புகிற வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்கள் அதை விசுவாசித்து அதை சொல்லும் பொழுது அதை தேவன் இம்பார்ட்டேஷன் ஆக்குகிறார். உங்களுடைய ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் உங்களை சொல்றேன்னு தெரியல. நீங்க ஏதோ சும்மா இந்த கதை சொல்லல, பாபா பிளாக் ஷீப்
have you any wool, twinkle twinkle little star, அதை சொல்லல. அது பாட்டு. நான் சொல்றது தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்றேன். வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய ஆற்றலை தேவன் வாக்கு தத்தத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். அதனாலதான் 2 பசங்க யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று அழுங்காம குலுங்காம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போயிட்டான். ஏசா அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு சரியான வீடு இல்லை சார், எனக்கு சரியான வேலை இல்லை சார், எனக்கு சரியான வருமானம் இல்லை சார், என் குடும்பத்தில் இது இல்லை சார். 1000 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நெகட்டிவா இருந்தாலும், எவ்வளவு பள்ளம் இருந்தாலும், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த அத்தனை பள்ளங்களையும் நிரப்பக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேலை செய்யும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேலை செய்யும். ஒண்ணு கூட வேலை செய்யாம போகாது. தம்பி எலக்ட்ரிஷியன் தம்பி இருக்கிறாரு. ஒரு 10 பல்பு வாழ்ந்து வீட்டுக்கு போடுறாரு. ஒரு வீட்டுல வந்து ஃபிட் பண்றானாக்கா 9 பல்பு நல்லா எரியுது, ஒரு பல்பு எரிய மாட்டேங்குது. தட்டி பாக்குறாரு, எரியல. கடை கொண்டு போறாரு, இந்த பல்ப் எரியல, போட்டு பாக்குறோம். போட்டு பார்த்து சரிப்பா, வேற பல்ப் மாத்துறம்பா, வேற பல்ப் மாத்தி கொடுக்குறோம். ஒரு 10 பல்புல ஒரு பல்ப் எரியாம போறது விஷயம் கிடையாது. நான் சொல்றேன், தேவன் எழுதி கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களில ஒண்ணு கூட சோட போகாது. ஹல்லேலூயா. ஒண்ணு கூட வேலை செய்யாம இருக்காது. அத்தனை வாக்கு தத்தங்களையும் தேவன் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே வாக்கு தத்தங்களை, எந்த வாக்கு தத்தங்களை நீங்க சூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும். வேலை செய்யும். ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். கடவுள் விளையும்படி செய்தார். ஏன்? வாக்குத்தத்தம் அவன் மேல இருக்குது. வாக்குத்தத்தம் உள்ள இருந்துச்சுனாக்க முடியாத காரியங்கள் முடியும், நடக்காத காரியங்கள் நடக்கும். இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, அந்த வாக்கு தத்தங்களை எடு. அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து உன் வாயை திறந்து நீ சத்தமா சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிசாசுடைய வார்த்தையை நம்பாத. பிசாசு பொய்யனும் திருடனுமா இருக்கிறான். தேவன் சத்திய பரரும் தாராள பிரபுவுமாக அவர் வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதில் இருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கூட நீ அனுபவிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறது பிசாசு. இதில் இருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை கூட நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறது தேவன். ஒரு வாக்கு தத்தத்தை கூட மிஸ் பண்ண கூடாது. எல்லா வாக்கு தத்தங்களையும் வாழ்க்கையில சொல்லி அனுபவிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் திருப்தி ஆகி, ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்திற்காக நன்றி என்று உங்க வாயை திறந்து சொல்லுகிற வரைக்கும் வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அதான் போன வாரத்துல ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். மண் அரிக்கும் வேகத்தை விட விதை வேர்விடும் வேகம் அதிகமாக இருக்குமா? மண்ணு அரிக்கிற வேகத்தை விட விதை வேர் விடுகிற வேகம் அதிகமா இருக்குமா? அப்ப எது ஃபாஸ்டா இருக்குதோ அதுதான் என்ன பண்ணுங்க வேலை. 2 பேர் ஓடுறாங்க, யாரு ஜெயிப்பா? பொடி நடியா நடந்து போறவங்க ஜெயிப்பாங்களா, ஓடுறவங்க ஜெயிப்பாங்களா? ஓடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப அதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்தோன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனையினுடைய தீவிரத்தை காட்டிலும் உங்கள் வாயினுடைய அறிக்கை அதிக தீவிரமாக இருக்க வேண்டும். வார்த்தையை சொல்லணும் நல்ல ஆழமா. மனசுன்றது அரண் போல இருக்குது, கம்பி போட்டு கட்டி வச்சிருக்குது மனசை. இந்த மனசை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. மனசை உடைக்கக்கூடிய ஆற்றல் வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. சம்பட்டியை போன்றது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை எடுத்து சொல்ல 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 உங்க மனதில் இருக்கக்கூடிய அரண் உடையும். நடக்காது, கிடைக்காது, வராது, முடியாதுன்னு சொன்ன இடத்துல நீங்கள் சொல்லணும், நான் பொய்ய நம்ப மாட்டேன், இந்த வாக்கு தத்தத்தை மட்டும் தான் நான் நம்புவேன். என் தேவன் ஜீவாதிபதி, ஜீவன் உள்ளவர், அவர் வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றாக்க, அவரே இதை எழுதி கொடுத்திருக்கிறார்னாக்க நான் சந்தேகப்படாம விசுவாசிப்பேன். இது என் வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறதோ பிடிச்ச வாக்கு தத்தங்கள் எடுத்து வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லும் பொழுது அது உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்பர் ஆகக்கூடியதாக இருக்குது. நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆபிரகாம் மேலிருந்து